ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பு இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா? பப்பிக்கு குட்டியெல்லாம் என்ன ஆச்சு, பப்பிக்கு சர்ஜரி பண்ணுறதை பற்றி. அது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லியிருப்பேன். வீடியோ லென்த்தாக போகிறதுனால இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற ஆப்ரேஷன் பண்ண ப்ரொசீஜரெல்லாம் ஒரு சில இது நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதை தான் எங்களோட ஷேர் பண்ணுறேன். பப்பி பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த ஊண்டை பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஸ்டிச்சையெல்லாம் தன்னை போல் பிரிச்சிருச்சு. அதுக்கப்புறமா புண்ணு ஆறுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ஆச்சு. நான் அப்படியே மருந்தெல்லாம் வச்சு ட்ரெஸ்ஸிங் போட்டு விட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ இது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மொதல் நாள் நாங்கள் என்ன பண்ணால் குளிக்க வச்சுட்டு சரி நீ ஒரு எம்டி ஸ்டமக்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி சரி கொஞ்சம் சிக்கன் தான் செஞ்சுருந்தோம். இது ஒரு சண்டே நைட்டு தான், அதனால் சிக்கன் எடுத்து செஞ்சுருந்தோம். அதனால் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு மேடம் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா 24ஆந்தேதி தான் ப்ளட் டெஸ்ட்டுக்காக கிளம்பிட்டோம். வேறு வழியே இல்லைங்க, அவங்க நம்ம செய்யணுங்கிற ப்ரொசீஜரை செஞ்சு தான் ஆகணும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் இருக்குது பார்த்திங்களா, நமக்கு செய்கிற மாதிரியே தான் ப்ராப்பராக பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட்டுமே பண்ணினாங்க. ப்ளட் டெஸ்ட்டில் இருந்து ஸ்வாப் டெஸ்ட்டு, ஸ்லைட் டெஸ்ட்டுன்னு 2-3 டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டெல்லாம் தான் எடுக்கிறதுக்கு போகிறோம். நான் வண்டியில் ஏறக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சக்குன்னு ஏறி உட்காந்துக்கிச்சு, எங்கே விட்டுட்டு போயிடுவோமோன்னு நினச்சிக்கிட்டு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சுங்க. வந்த பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ளட் டெஸ்ட்டு தான் எடுக்க போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல். இது போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். இது மெடிக்கல் காலேஜு. கொஞ்சம் பெதப்பம்பட்டியில் இருக்கிற மெடிக்கல் காலேஜிலேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளினோம்னா சோமவாரிப்பட்டிங்கிற ஊரில் இருக்கிற மெடிக்கல் ரிசர்ச் சென்டர். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா நீட்டாக ப்ரொசீஜரெல்லாம் பண்ணி ஆப்ரேஷனெல்லாம் பண்ணினாங்க. ப்ளட் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டு வந்த பிறகு ஆப்ரேஷனுக்கு ஃபிட்டுனா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்ருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த வாயெல்லாம் கட்டிட்டாங்க. பப்பி பார்த்திங்கன்னா நாங்கள் பக்கத்தில் இருக்கிறனால அமைதியாக தான் இருந்தது. சரி வேண்டாம், இது கொஞ்சம் நல்லாவே ஆக்டிவாக இருக்குது, அதனால் டப்புன்னு கடிச்சு வச்சிருன்னு சொல்லி வாயை கட்டி போட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே எல்லோரும் பெரிய டாக்டர்ஸ் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ப்ளட் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வெளியில் வந்துட்டோம். என் பொண்ணு பார்த்திங்கன்னா அம்மா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம். போன வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ராட்வீலர் வந்திருந்தார். இவர் பார்த்திங்கன்னா அதை விட பெரிய ரகடு, நல்லா குண்டுன்னு கொழுன்னு இருந்த ராட்வீலரு. அவங்க ஓனர்கிட்ட பார்த்திங்கன்னா அடம் பண்ணிக்கிட்டே போகுது. அதனால் அவர் உள்ளே போய் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்க மாட்டேயான்னு மிரட்டி கையை ஓங்கி அடிக்கிற மாதிரி பண்ணார். அப்பவும் பார்த்திங்கன்னா அது என்னை முதல்ல கழட்டு விடியா, நான் ஓட போகிறேன்னு சொல்கிற மாதிரி அவர்கிட்ட ரகலை பண்ணிகிட்டே இருந்தது. இங்கே நம்ம அம்மனி என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னடி பாவிகளை கூட்டிகிட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா, போகலாமா, முதல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்துங்க அடி மகராசிகளா அப்படின்னு பப்பியோட மைண்ட் வாஷ் ஓடிட்டே இருக்குது. சரி ஒரு வழியாக ப்ளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண அன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எனக்கு முன்னாடி ஏறி வண்டியில் உட்காந்துருக்கு. சரி யாம் இருக்க பயமே அப்படிங்கிற மாதிரி, அம்மா கூட வரும்போது என்ன பயம் அப்படிங்கிற மாதிரி ஏறி உட்காந்துக்குச்சு. பப்பிக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ளட் எடுக்கிறாங்க. அப்போ அந்த காதில் பார்த்திங்கன்னா அந்த டிப்பில் லைட்டாக சிசர் வச்சு கட் பண்ணி ஸ்லைட் டெஸ்ட்டுக்கு எடுத்தாங்க. ஐவி லைன் போடுறாங்க. எதுக்குமே பப்பி ரொம்ப குறும்பே பண்ணலை, அமைதியாக இருந்தது. ஏன்னா நான் பக்கத்தில் நானும் என் பொண்ணும் பக்கத்துலேயே நின்றுட்டதுனால என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்கங்கிற மாதிரி அதுக்கு அவ்வளோ தைரியம். ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் பார்த்திங்களா, கட்டிக்கிட்டவங்க கனவுல போகிறீங்களோ இல்லையோ, பெற்றவங்க கனவுல போகிறீங்களோ இல்லைங்க, பிள்ளைங்க கனவுல போகிறீங்களோ இல்லையோ, நம்ம வளர்த்துற டாக்ஸ் கனவுல நம்ம தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி பப்பிக்கு நாங்கள் இருந்தால் போதுங்கிற மைண்ட் செட்டில் இருக்குது. வேலைப்பாரு இப்போ என்னென்னா ஜாக்கு டெடி இவெல்லாம் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்ச நாள் லோன்லியாக ஃபீல் பண்ணுச்சு. இப்போ எங்கே நம்மளையும் கொண்டு போய் விட்டுருவாங்களோ, என்னை விட்டுறாதீங்கப்பா சாமி, நீங்கள் சொன்னதையெல்லாம் கேட்டு உங்கள் கூடவே இருந்துக்கிறேன்னு
நாங்கள் சொன்னதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ ஒரு இது அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா கிரேட் டேன், அப்புறம் கன்னி நாய்கள், இந்த கன்னி சாரி டாக் இதெல்லாம் நாயின்னு சொல்கிறதுக்கு டக்குன்னு எனக்கு டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அதிகமாக நாயின்னு சொல்லவே தோணாது. கன்னி வகை ரணம், அதுக்கு ரகம் நாய்க்குட்டிகள். மறுபடியும் நாய்க்குட்டிகள் சொல்கிற யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இவர் வந்து கிரேட் டேன். இவர் வந்து சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாராமா. 80 கிலோவிலேருந்து 50 கிலோ ஆகிட்டாராம். நிறையா ஷோக்கெல்லாம் போவார். ஒரு ஷோக்கு பார்த்தீங்கன்னா 65K வந்து இவருக்கு சேலரியாகும். அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டாக்டர் ஸ்டூடெண்ட் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போயிட்டாங்க. இப்போ போட்டிருக்கிறது செப்டிக் இன்ஜெக்ஷன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஜெக்ஷன் கொண்டு வந்து போட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து செடேஷன் ஆகிறதுக்கு இப்போ போடுறாங்க பார்த்தீங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் ஸ்லீப் வராது, லைட்டாக செடேஷன். அதாவது ஒரு எந்த செயலும் நம்ம என்ன செய்கிறாங்க செய்கிறதெல்லாம் தெரியும், பட் வலி இருக்காது. அதுக்காக தான் இந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணணும் பப்பிக்கு. அந்த ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணணும் வயிற்று பகுதியை சுற்றி. அதனால் பார்த்தீங்கன்னா ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்காக அட்ரப்பின் இன்ஜெக்ஷன் போட்டு போயிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாப்புலர் டாக் ப்ரீட்ஸ்ன்னு போட்டு நிறைய டாக்குகளை ப்ரீடு பற்றி எழுதி போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இது என்ன வகை புல்மாஸ்டிஃப்னு சொல்லி வோடோஃபோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதுன்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருந்தேன். சரி பப்பி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரை தூக்கத்துக்கு போயிருச்சு. அப்புறம் ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் நினச்சதை சாதிச்சிட்டிங்களாடி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே ஒரு அரை மயக்கத்தில் இருந்தது. ட்ரிம்மர் வச்சு தான் ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணாங்க. கொஞ்சம் டீப்பாக இருக்கிற இடத்த மட்டும் பார்த்திங்கன்னா ப்ளைடு வச்சு எடுத்துக்காங்க. இப்போ வந்து ஃபுல்லாக கீட்டமின் செடேஷன் போடுறதுக்காக பப்பிக்கு ஐவி லைன் போட்டு விட்டாங்க. பப்பி இப்போ நல்லா தூங்கிருச்சு பாருங்கள், நல்லா தூங்கிருச்சு. அதுக்கப்புறம் பெரிய டாக்டர் சர்ஜன் வந்தார். சரி நீங்கள் அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஆப்ரேஷன் முடிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி அதுக்குள்ளே என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசியாயிருச்சு. பக்கத்தில் தான் ஹோட்டல் கடை சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு பார்த்திங்கன்னா மனசே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு ஆப்ரேஷன் முடியறதுக்கு. இப்போ ட்ரிப்ஸ் எல்லாம் இறக்கிட்டு இருந்தாங்க. ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. பப்பிக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் போட்டு விட்டாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நல்ல மயக்கம் தெளியவே இல்லை. டாக்டர் வந்து ஒரு மணி நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிட்டு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பப்பிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட மயக்கமே தெரியல. சரி நாங்கள் 2 மணி நேரம் அங்கேருந்து வெயிட் பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா 2 வீலர்லேயே கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சோம். ஆனால் முடியவே இல்லை. ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போனோம். கரெக்டாக வந்து வீடு பக்கம் நெருங்கும் போது தான் மயக்கமே தெளிஞ்சு கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்துது. அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா சரி ஒன்றுமே பண்ணாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதை சும்மா அந்த வாயை வச்சு அந்த ஊண்டை அப்படியே நோண்டி ட்ரெஸ்ஸிங்கையெல்லாம் பிச்சு 6 ஸ்டிச்சு போட்டிருந்தாங்க. நான் கடையில் போய் மெடிசனெல்லாம் வாங்கிட்டு வரக்குள்ளே பார்த்திங்கன்னா அதில் 3 ஸ்டிச்சை பிரித்து வச்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் ஸ்டிச்சு பூராத்தையுமே பிரிச்சிருச்சு. எனக்கு பயமாக தான் இருந்தது. இது ஒரு பெரிய ப்ரொசீஜராச்சு, இதை இப்படி பண்ணிட்டுச்சு பப்பின்னு நினச்சிட்டு பார்த்திங்கன்னா டெய்லியும் ட்ரெஸ்ஸிங் போட்டு விட்டுட்டு தான் இருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு. ஆனால் ஊண்டு வந்து இன்னும் கொஞ்சம் தையலையெல்லாம் பப்பி முதலே பிரிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் தையலெல்லாம் நல்லா விரிஞ்ச மாதிரி தான் இருந்தது. நான் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங்க்கு வேணுங்கிற ஆயின்மெண்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்லேயே டெய்லியும் ஆயின்மெண்ட்டு போட்டு ட்ரெஸ்ஸிங் போட்டே தான் இருக்கிறேன். சரி நீ அடுத்தடுத்து அந்த ஊண்டு வந்து எப்படி காயுதுங்கிறது தான் வாட்ச் பண்ணணும். இன்னும் பார்த்திங்கன்னா மயக்கமே தெளியலை. சரி ஆட்டோலையெல்லாம் வச்சு தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது இருந்தது. வீட்டுக்கு வந்துமே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நாள் பூரா ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சாலிட் ஃபுட்டு. லைட்டாக பார்த்திங்கன்னா கண்ணை திறந்து லேசாக தலையை தூக்க பார்க்குது பப்பி. ஆனால் தூக்க முடியல, மறுபடியும் படுத்துக்கிச்சு. நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு யாராவது ஒருத்தருக்குனாலும் நமக்கு யாருக்காவது ஒருத்தருக்குனாலும் நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்படுமோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா மனசு கஷ்டமாக இருந்தது. அது அப்படியே மயக்கத்தில் படுத்துருக்கும்போது சரி வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து மயக்கமெல்லாம் தெளிஞ்ச மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொடுத்தேன், குடிக்கலை. அதுக்கப்புறம் பால் வச்சேன். பாலையுமே பார்த்திங்கன்னா சரியாக குடிக்கலை. ஏன்னா நல்லா தையல் வலியாயிருச்சு போல். சரியாக அன்னைக்கு பூராமே பார்த்திங்கன்னா ஒன்றுமே சாப்பிடலை, குடிக்கலை, எதுவுமே செய்யலை. சரி நாங்களே எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம்னு விட்டுட்டேன். நல்லா பசியாகட்டும், ஒரு நாள் பூரா வலி இல்லாமல் இருக்கணும், அப்புறம் தான் சாப்பிடணும். அப்புறம் ஆன்டிபயோட்டிக் பெயின் கில்லர் டேப்லெட் எல்லாம் பார்த்திங்கன்னா 10 டேஸ்க்கு எழுதி கொடுத்துருக்காங்க.
நைட்டு பெயின் கில்லரெல்லாம் கொடுத்த மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தூங்கிருச்சு. காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ரிலீஃப் ஆகிருச்சு. இனி அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பப்பிக்கு ஊண்டு எப்படி காஞ்சிருக்குங்கிறதையெல்லாம் காட்டுறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சுது. அப்போ என்னோடய விளாக் வீடியோ, குக்கிங் வீடியோ, அப்புறம் பார்த்திங்கன்னா பப்பீஸ் வீடியோவெல்லாம் போடுறேன். இதுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது பார்த்திங்கன்னா 3 ஸ்டிச்சை பிரிச்சிருச்சு. அதனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் போட்ட ட்ரெஸ்ஸிங்கை பிரிச்சுட்டு நான் வேறு ட்ரெஸ்ஸிங் போட்டு விட்டுட்ருக்கேன். சரி, மீதியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.